இப்போ ஜாதகத்துல எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டோம். பொண்ணே அமைய மாட்டேங்குது. ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சு. வரனே சிக்க மாட்டேங்குது. புரோக்கருக்கு அதிக பணம் கொடுத்தாச்சு. மேட்ரிமோனியில பார்த்தாச்சு. செலவு அப்படின்னு எதை பார்த்தாலுமே செலவு பண்ணாலும் திருமணம் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்க ஜாதகத்துல ஒரே ஒரு கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படின்னா ஆச்சரியமா இருக்குல்ல? அதை பத்தி தான் இந்த பதிவை பார்க்க போறோம். பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே என்ன கிரகம் அப்படிங்கிற விஷயம் துல்லியமா தெரிஞ்சு. இப்போ பதிவுக்கு போறோம். அதாவது திருமண பாவம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம் 7ஆம் பாவம். ஆணுக்கு கடத்தரக்காரகன் சுக்கிரன், பெண்ணுக்கு கடத்தரக்காரகன் செவ்வாய். அப்ப ஒரு திருமணம் நடக்கணும்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2ஆம் அதிபதியின் தசாபுத்தி அல்லது 7ஆம் அதிபதியின் தசாபுத்தி, 2ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி அல்லது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். அதாவது 2ஆம் இடத்தில் 2ஆம் பாவாதிபதி, 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், 2ஆம் பாவத்தை பார்க்கின்ற கிரகம், 2ஆம் பாவாதிபதியின் சாரத்தில் உள்ள கிரகம், 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் சாரத்தில் உள்ள கிரகம். இப்படி சப்டிவிஷன் போயிட்டே இருக்கும். இதே மாதிரி 7ஆம் இடத்துக்கும் பொருந்தும். அப்ப 7ஆம் பாவம், அதுக்கடுத்து 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகம், அடுத்து 7ஆம் பாவத்தை பார்க்கின்ற கிரகம், 7ஆம் பாவாதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகம், 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் சாரத்தில் இருக்கின்ற கிரகம். இந்த மாதிரி 2 7 பிரிச்சு போட்டு ஏதோ ஒரு வகையில தசாபுத்தியில அந்த இடத்துல திருமணம் செட் ஆகிடும் அப்படின்னு பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்கணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா புத்தி எல்லா திசையும் வந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்புறம் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சுயசாரம் பெற்ற கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா? நீங்க நிச்சயமா நம்பித்தாகும். இப்போ 2ஆம் அதிபதி யாராக வேணாலும் இருக்கட்டாங்க, அந்த 2ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தாலோ நிச்சயமா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். 2ஆம் பாவாதிபதி சுயசாரத்தில் இருந்து 2ஆம் பாவத்தை பார்த்தாலும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். 7ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலோ திருமணம் சீக்கிரம் செட் ஆகும். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுயசாரம் பெற்று 7ஆம் பாவத்தை பார்த்தாலும் சரி, 2ஆம் பாவத்தை பார்த்தாலும் சரி, திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இதை தவிர களத்திரக்காரன் சுக்கிரன் சுயசாரம் பெற்றிருந்தா பரணி, பூரம், போராடம் இந்த நட்சத்திரங்களை சுக்கிரன் இருந்து தசாபதி நடந்தாலும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு. இது மட்டுமா சார்னா இன்னும் இருக்கு. குரு எடுத்துங்க. புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல குரு இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அப்ப சுயசாரம் பெற்ற கிரகம்னா சும்மா கிடையாது. அது பல விஷயங்களை ஜாதகருக்கு மாற்றி தரக்கூடிய கெப்பாசிட்டி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சின்ன கருத்து. அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் இவர்கள் அனைவருமே சுயசாரத்தில் இருந்தால் ஜாதகத்துல வேற என்ன குழப்பம்லாம் நீங்க கண்டுக்கவே வேணாம். அதாவது ராகுகே தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, சனி பகவான் லக்னத்தில் இருக்க 2ஆம் இடத்தை பார்க்கிற 2ஆம் இடம், எந்த காரணம் வேணாலும் இருக்கட்டுங்க. நீங்க என்னதான் காரணம் இதனாலதான் திருமணம் தள்ளி போகுதுன்னு நீங்க சொல்ற ஏகப்பட்ட காரணத்தை நீங்க அடிப்படையில வச்சு கேட்டாலும், நான் சொல்ற மாதிரி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் இவர்கள்லாம் சுயசாரத்தில் இருந்தாங்கன்னா என்ன தோஷமா இருந்தாலும் டக்குன்னு திருமணம் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப சுயசாரம் பெற்ற கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும்னா அது சாதாரண விஷயம் இல்ல, ஜாதகத்தை பொறுத்து மிக மிக முக்கியமான விஷயம். அதனால எப்பொழுதுமே நம்ம திருமணம்னா 2 7 இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் விலகி நின்று பாருங்க, என்ன காரணத்தினால திருமணம் தடையாகுதுன்னு பாருங்க. அப்ப நான் சொன்ன அமைப்புகள்ல நிச்சயமா கிரகங்கள் இருந்தா அந்த கிரகங்கள் உங்களுக்கு திருமணத்தை தாராளம் நடத்தி வைக்குமே, இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க பரிசு செக் பண்ணி பாருங்களேன். ஆக ஏதாவது ஒரு வகையில் லூப் ஹோல் இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்ப நான் சொல்ற இந்த அமைப்புகள் இருந்தா திருமணம் தங்கு தடை இல்லாம நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் நடத்துறப்போ நீங்க 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடைய தசாபதி தான் நடத்தணும் கிடையாது. குருவோ அல்லது சுக்கரனோ சுயசாரம் பெற்று தசாபதி நடத்தினாலும் அது 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ பார்த்தாலும் நிச்சயமா திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதெல்லாம் விட்டுங்க, 2ஐயும் பார்க்கல 7ம் பார்க்கல, சுக்கரன் தன்னுடைய சுயசாரத்துல இருந்து தசாபதி நடந்தது, திருமண வாய்ப்புகள் கூடி வரும்.
அதே மாதிரிதான் குருவும். ஆக 2-7 சம்பந்தப்படாவிட்டாலும் குருவும் சுக்கிரனும் தங்களுடைய சுயசாரத்தில் இருந்தால் திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக நடத்தி தருவார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடிப்படையில அவங்க ஜாதகத்துல திருமணம் நடக்குங்கிற கண்டிஷன் இருக்கும். திருமணம் நடக்குங்கிற கண்டிஷன் இல்லாம குருவும் சுக்கிரனும் சுயசாரத்தில் இருப்பது அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆக பாத்திரம் நல்லா தானே எதை போட்டாலும் தங்கும். பாத்திரமே ஓட்டைங்கும் போது மண்ணை போட்டாலும் கீழே விழுகும், பொண்ணை போட்டாலும் கீழே விழுகும், பொருளை போட்டாலும் கீழே விழுகும். அப்ப அது பாத்திரத்தின் பொருளின் குற்றம் மட்டும் பாத்திரத்தின் குற்றம். அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும்னு இருக்கணும். அடிப்படை ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கணுங்கிற அமைப்பு இருந்து குருவோ சுக்கிரனோ சுயசாரத்தில் இருந்தா திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக தள்ளி போகாது, சீக்கிரம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்கள்ல இருந்து செவ்வாய் வீட்டை பார்த்தா கண்டிப்பா அது வலுப்பெறும். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும். ஆக குரு, சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் சுயசாரத்தில் இருந்து 2-7 பாவங்கள் சம்பந்தப்படாவிட்டா கூட அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அப்ப சுயசாரம் பெற்ற கிரகம் திருமணத்தை நடத்தி தரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா நம்பிக்கை வைங்க. இந்த அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும். திருமணத்துக்குன்னு வழக்கமா எல்லாரும் செய்யற விஷயமா ஆங்கில தேடாம இந்த ஒரு விஷயத்த வெளியே தள்ளி நின்று பாருங்க. சுயசாரம் பெற்ற கிரகம் குருவோ சுக்கிரனோ செவ்வாயோ தனது சுயசாரத்திலிருந்து தசாபுத்தி நடக்கிறப்போ திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கூடி வரும் அப்படிங்கிறது உண்மை. மறுபடியும் ஞாபகத்துல வச்சுங்க, அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல, சொந்த ஜாதகத்துல திருமணம் நடக்குன்னு அமைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த சுயசாரம் பெற்ற கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும். ஜாதகத்திலே திருமண வாய்ப்புகள் இல்லை, ஆனா குருவும் சுக்கிரனும் செவ்வாயின சுயசாரத்தில் இருந்தாருன்னா அது கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது எல்லாமே முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.